வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம யோகஸ்ரீயை பற்றின ஒரு அப்டேட் தான். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அசத்தலான இசை கூட்டணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ யூடியூப்பில் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டு வர்ற, பலரையும் ஆச்சரியப்பட வச்சுருக்கிற ஒரு கூட்டணி பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம இசைக்குயல்னு அழைக்கப்படுற யோகஸ்ரீயும் இந்தியாவோட திறமையான பீட் பாக்ஸரான பீட் பாக்ஸ் வேலுவும் சேர்ந்து பண்ண அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யோகஸ்ரீயை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சரிகமப மேடையில் அவங்க தன்னோட குரல் வளத்தால் பல கோடி ரசிகர்களை கவர்ந்தவங்க. அவங்க பாடுற ஒவ்வொரு பாட்டும் ஒரு தனி முத்திரை பதிக்கும். அவங்க குரலில் ஒரு தனி இனிமையும் ஆழமும் இருக்கும். அதுபோல் பீட் பாக்ஸ் வேலு தன்னோட வாயாலேயே பலவிதமான ஒலிகளை உருவாக்கி பாடல்களுக்கு புது டைமென்ஷன் கொடுக்குற ஒரு மாயாவி. இந்தியன் பீட் பாக்ஸிங்கில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணது ஒரு சாதாரண கொலாபரேஷன் இல்லைங்க, அது ஒரு இசை அற்புதம்னே சொல்லலாம். பீட் பாக்ஸ் வேலுவோட அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் வெளியான இந்த 2 பர்ஃபார்மன்ஸஸ் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே பேசப்படுதுங்க. வாங்க அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம டீட்டெயிலாக அலசுவோம். முதல்ல நம்ம பேச போகிறது மீனம்மா அதிகாலையிலுன்ற பாட்டோட பீட் பாக்ஸ் கவர் பற்றி தான். இந்த பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்தப்போ உண்மையிலே அசந்து போயிட்டேங்க. யோகஸ்ரீ அந்த பாட்டை பாடும்போது அவங்க குரலில் ஒரு தனி ஸ்வீட்னஸ், ஒரு புது வகையான ஈர்ப்பு இருந்ததுங்க. வழக்கமாக இந்த பாட்டுக்கு ஒரு மென்மையான இசை அமைப்பு தான் இருக்கும். ஆனால் வேலு இங்கே தன்னோட பீட் பாக்ஸிங் திறமையை பயன்படுத்தி இந்த பாட்டுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுத்துருந்தாருங்க. யோகஸ்ரீயோட குரல் எந்த இடத்துலையுமே வேலுவோட பீட் பாக்ஸிங்னால் அமுங்காமல் 2மே ஒருத்தருக்கொருத்தர் துணையாக நின்று பாட்டை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்குங்க. குறிப்பாக யோகஸ்ரீ அந்த மீனம்மா வார்த்தையை இழுத்து பாடும்போது வேலு கொடுக்குற அந்த சவுண்டு, அது ஒரு தனி மேஜிக்குங்க. சில இடங்களில் வேலு தன்னோட வோக்கல் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி யோகஸ்ரீயோட குரலுக்கு ஒரு எக்கோ மாதிரி கொடுத்துருப்பாரு. அது கேட்குறதுக்கு ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருந்ததுங்க. இந்த பாட்டு ஒரு புல்லாங்குழல் மாதிரி அமைதியாக போய்கிட்டு இருக்கும்போது வேலுவோட பீட் பாக்ஸிங் ஒரு புது ரிதம், ஒரு புது வைப்ரன்ஸை கொடுத்ததுங்க. இது வெறும் பாட்டு இல்லை, ஒரு அனுபவம். இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஒரு கலைஞன் தன்னோட கலையை எந்த அளவுக்கு காதலிக்கணும், எந்த அளவுக்கு புதுசாக சிந்திக்கணும்னு புரியும். அடுத்தது நம்ம எல்லாரையும் கவர்ந்த இன்னொரு பர்ஃபார்மன்ஸ்னால் ஆசை அதிகம் வச்சு, அந்த பாட்டோட பீட் பாக்ஸ் கவர். இந்த பாட்டு ஒரு கிளாசிக்ங்க, பலரும் விரும்பி கேட்குற ஒரு பாட்டு. இந்த பாட்டை பீட் பாக்ஸ் வேலுவும் யோகஸ்ரீயும் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? அட்டகாசங்க. யோகஸ்ரீயோட குரலில் அந்த ஆசை, அந்த ஏக்கம், அது அப்படியே வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே சமயம் வேலு தன்னோட பீட் பாக்ஸிங்கில் அந்த பாட்டுக்கு ஒரு மாடர்ன் டச் கொடுத்துருப்பாருங்க. இந்த பாட்டில் யோகஸ்ரீயோட வோக்கல், அதாவது சின்ன சின்ன பாவனைகள் கூட, குரல் ஏற்ற இறக்கங்கள், இது எல்லாமே ரொம்பவுமே அழகாக கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஒரு கோரஸ் வரும்போது அவங்க 2 பேரோட கோஆர்டினேஷன் வேறு லெவலுங்க. யோகஸ்ரீ பாடி முடிக்கிற இடத்துல வேலு கொடுக்குற அந்த பீட் ட்ராப்பும் அந்த ஆடியன்ஸை அப்படியே கட்டி போடும். இந்த பெர்ஃபார்மன்ஸை யோகஸ்ரீயோட பல்வகை திறமையையும் ரொம்ப மெச்சூர்டான வாய்ஸும் ரொம்ப அழகாகவே அதில் கொடுத்துருந்தாங்கங்க. யோகஸ்ரீயோட பர்ஃபார்மன்ஸை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ க்யூட்டாக ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷனில் அவங்க அந்த பாட்டை பாடியிருந்தாங்கங்க. அவங்க அந்த பாடலில் கொடுத்த அந்த வோக்கல் ரொம்பவுமே அழகாக இருந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. என்ன தான் நம்ம யோகஸ்ரீ வின்னர் ஆகலைனாலும் ரன்னரப்பாக இருந்து நிறையா கொலாபரேஷன் பண்ணி இசைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அழகாக க்யூட்டாக வர அவங்க ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க. யோகஸ்ரீயோட குரல் வளமும் இசை பயணம் இன்னும் சிறந்து விளங்கணும்னு ஒரு ரசிகையாக நானும் இறைவனை வேண்டிக்கிறேங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இவங்களுடைய இசை பயணம் ரொம்பவும் நல்லபடியாக தொடங்கணும்னு, நிறைய படங்கள்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், இந்த மாதிரி நிறையா கொலாபரேஷன் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.